தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் துவங்கியது. கூட்டத்தில் பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பங்கேற்கவில்லை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள 56 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவினர் இருதரப்பாக பிரிந்து மோதலில் ஈடுபட்டவர்கள் வேறு கட்சியினராக இருக்கலாம் என செங்கோட்டையன் பேச்சு. சென்னை அண்ணா சாலையில் உள்ள குவைட் மில்லத் அரசு கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து மாணவர்களோடு கிரிக்கெட் விளையாடினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வரின் தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பு ஒரு கட்சியின் பிரச்சனை அல்ல, மாநிலத்தின் பிரச்சனை. கி. வீரமணி கருத்து. தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது, தற்போதுள்ள எண்ணிக்கையை தொடர வேண்டும் என தாவேக ஆனந்த் கருத்து. முதல்வர் ஸ்டாலின் தென் மாநில முதல்வர்களை சந்தித்து அழுத்தம் தர வேண்டும். நாடாளுமன்ற தொகுதி வரையறை தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தென் மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவை விசிக ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் உரை. தொகுதி வரையறையில் தலித் சிறுபான்மையினரை சிதறடிக்கும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது எனவும் கருத்து. மக்கள் தொகையை திறம்பட கட்டுப்படுத்தியுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை ஒரு பெரும் தண்டனை. தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் அபாயம் உள்ளது எனவும் தாவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. மும்மொழிக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பாஜக கையெழுத்து இயக்கம் சமக்கல்வி இணையதளம் மூலம் இன்று துவங்கி வைக்கிறார் அண்ணாமலை. குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் பூமி பூஜையுடன் பணிகளை துவங்கிய இஸ்ரோ. இதற்கான பணிகள் ஓரிரு ஆண்டுகளில் நிறைவடைந்து சிறிய வகை ராக்கெட்டுகள் முதற்கட்டமாக இந்த பகுதியிலிருந்து ஏவப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. எஸ்டிபிஐ தேசிய தலைவர் KM பைசி கைதுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். இஸ்லாமிய நலன்களை முன்னிறுத்தினாலும் அனைத்து விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உரிமை குரல் எழுப்பி வரும் இவ்வியக்கத்தை நசுக்கிட வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்துடன் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது எனவும் குற்றச்சாட்டு. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி கல்பனா ஹைதராபாத்தில் உள்ள தனது இல்லத்தில் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. மருத்துவமனையில் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் விசாரணை.